Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு டிசம்பர் 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா பெங்கால் வில்லேஜ் பேஸ்க் இன் தி லஸ்டர் ஆஃப் மெட்டல், தி நீட் டு மேக் கேன்சர் ட்ரக்ஸ் அஃபோர்டபுள், அ டிஃப்ரெண்ட் நான் பர்ஃபார்மிங் அசட், BF7 சப்வேரியன்ட் இன் இந்தியா, மிஸ்லினியஸ் நியூஸ் அண்ட் PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்து இந்த PYQக்கு நான் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. பாஸ்ட் 4 monthsக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஏற்ற மெசேஜ் ஒரு கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை GS 1 2 3 4 Prelims பேஸ்ட் ஆன் பொட்டன்ஷியல் மெயின் கொஸ்டின் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், பெங்கால் வில்லேஜ் பேஸ்க் இன் தி லஸ்டர் ஆஃப் மெட்டல். இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோக்ரா மெட்டல் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லால் பஜார் ஆன் தி பவுண்ட்ரி வித் ஜார்க்கண்ட் இஸ் பிகமிங் அ ஹப் ஃபார் தோக்ரா மெட்டல் கிராஃப்ட். ஸோ தோக்ரா மெட்டல் கிராஃப்ட் பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். Dokra is a non-ferrous metal casting using the lost wax casting technique. நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறப்ப பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னா இந்த லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக் வச்சு தான். இந்த லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக் மூலிமா எப்படி வந்து ஸ்கல்ப்சர் செய்வாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா வேக்ஸ் இருக்கு இல்லையா, வேக்ஸை வச்சு இந்த ஸ்கல்ப்சர் வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது மேலே க்ளே வந்து பூசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அதை நல்லா காய விட்டுருவாங்க. ஸோ காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பு இருக்குல்ல, நெருப்பை வச்சு இந்த உள்ளே இருக்க வேக்ஸ் வந்து உருக்குவாங்க. அப்படி உருக்கிறது மூலயமா மேலே இருக்க அந்த க்ளே வந்து சூடாயிரும். பட் உள்ளே இருக்க வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகி அப்படியே அந்த கீழே இருக்க ஹோல் வழியாக வெளியே வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் வெளியே க்ளே இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸில் எதை போர் பண்ணுவாங்கன்னா பிரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உருக்கி வச்சுருப்பாங்க அந்த மெட்டலை. அதை உருக்கி வச்சிருந்ததுக்கப்புறம் அந்த மெட்டலை உள்ளே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து அதை செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த செட் ஆனதுக்கப்புறம் அல்டிமேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்க அந்த க்ளே ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அல்டிமேட்லி நமக்கு பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக் மூலியமாக ஸ்கல்ப்சர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டெக்னிக் மூலியமாக செய்யப்பட்ட ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் ஸ்கல்ப்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய இந்த டான்சிங் கேர்ள் இருக்கும் இல்லையா, அந்த வந்து இந்த லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக் மூலியமாக தான் செஞ்சுருப்பாங்க. இந்த தோக்ரா மெட்டல் கிராஃப்ட் வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோக்ரா தாமர் ட்ரைப்ஸ் ஆர் தி ட்ரெடிஷ்னல் மெட்டல் ஸ்மித் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. ஸோ ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்து இந்த தோக்ரா தாமர் ட்ரைப்ஸ் தான் வந்து இந்த தோக்ரா மெட்டல் கிராஃப்ட்டை செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் அவங்க லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இந்த மெட்டல் கேஸ்டிங்கை செஞ்சிட்ருக்காங்க. 2018 மே மாதத்தில் இந்த தோக்ரா கிராஃப்ட் ஃப்ரம் வெஸ்ட் பெங்காலுக்கு GI டேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ் இந்த கிராஃப்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BVAX வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. பிகாஸ் அதோட காஸ்ட் வந்து அதிகமாகவே ஆகிடுச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஸோ அதை தவிர மற்ற வேக்ஸஸ்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. The traditional animal figurines, horses, elephants, camels and so on are slowly being replaced by more functional things. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, லைக் அனிமல்ஸு அண்ட் தென் சில டால்ஸு அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது எப்படி ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனல் திங்ஸ் இருக்குல்ல, இந்த பேப்பர் வெயிட்டு, பென் ஹோல்டர்ஸ், நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த தோக்ரா மெட்டல் கிராஃப்டிங்கில் செய்ய ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. Dokra is an ancient tradition. Its documented history is about 5,000 years old. Making Dokra art is a very difficult process. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். பிகாஸ் நம்மளோட சொன்னேன் இல்லையா, அந்த வேக்ஸில் வந்து ஃபஸ்ட் கல்ச்சர் செஞ்சுட்டு அது மேலே க்ளே வந்து பூசிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் செட் ஆனதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி வேக்ஸ் எல்லாம் உருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெல்ட் பண்ண அந்த மெட்டலை ஊற்றுவாங்க. ஊற்றினதுக்கப்புறம் அட் லாஸ்ட் செட் ஆனது தான் இந்த ஸ்கல்ப்சர் வந்து செய்ய முடியும். இது வந்து ஹைலி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஒவ்வொரு ஃபிகரைனும் அவங்க பண்ணுறது கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ஃபிகரைன் டேக்ஸ் அபவுட் அ மந்த் டு மேக். தெர் ஆர் மெனி ப்ராசஸ் இன்வால்வ் ஃபார் விச் 7 or 8 வெரைட்டிஸ் ஆஃப் க்ளே ஆர் ரெக்வயர்ட். அது மட்டும் இல்லாமல் இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க தோக்ரா மெட்டல் கிராஃப்டில். அதில் உங்களுக்கு 7 or 8 வெரைட்டிஸ் ஆஃப் க்ளே அப்படிங்கிறது தேவைப்படுது, அப்பார்ட் ஃப்ரம் அதர் ரா மெட்டீரியல்ஸ். What works in our favor is that the raw materials including the metal are easily available here. இப்போ இந்த லால் பஜாரில் இந்த தோக்ரா மெட்டல் கிராஃப்ட் ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோக்ரா மெட்டல் கிராஃப்டை செய்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லால் பஜார் ரீஜன் முக்கியமாக அந்த க்ளே ஆகட்டும், அதில் அதுக்கு தேவையான மெட்டல் ஆகட்டும், எல்லாமே இங்கே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தோக்ரா மெட்டல் கிராஃப்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது எந்தெந்த ரீஜன்லாம் செய்கிறாங்க. இது வெஸ்ட் பெங்கால் ஒடிசா மட்டும் இல்லை, நிறையா ஸ்டேட்ஸில், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் இடங்களில் தோக்ரா கிராஃப்ட் செஞ்சு தான் இருக்காங்க. அண்ட் இதை பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அப்போ லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக்னா என்ன, அதை பற்றி வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த நீட் டு மேக் கேன்சர் ட்ரக்ஸ் மோர் அஃபோர்டபுள். கேன்சர் ட்ரக்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதை நம்ம அஃபோர்டபுளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலுடைய ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கேன்சர் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். கேன்சர் கேர் பிளான் அண்ட் மேனேஜ்மெண்ட்.
இந்த ரிப்போர்ட் வந்து ராஜ்யசபாவுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன முக்கியமாக விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 40% ஆஃப் த கேன்சர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஸஸ்க்கான ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னா, பாரோயிங்ஸ் வழியாவோ இல்லை வந்து அவங்களோட சொத்தை விற்கிறது மூலியமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கி தான் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. It shows that cancer drugs are highly expensive. And அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஆவரேஜ் அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்டிங் ஆன் கேன்சர் கேர் இஸ் டூ ஹை அண்ட் தட் இஸ் த ஸ்பெண்டிங் ஆஃப் கேன்சர் கேர் இன் ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் இஸ் அபவுட் 3 times தட் ஆஃப் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். இப்போது ஸ்பெண்ட் பண்ணுறது ஜென்ரலாகவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வருதுன்னா அதை விட 3 times வந்து ஹையராக இருக்குது நம்ம ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ்க்கு போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. இப்போ எதனால் கேன்சர் ட்ரக்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா, ஏகப்பட்ட பேருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு நம்ம இந்தியாவில். The treatment of cancer, the estimated incidence of which in India was nearly 1.4 million in 2020. 1.4 million மெம்பர்ஸ்க்கு வந்து கேன்சர் வந்திருக்கு in 2020லன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்கனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ்க்கும் சர்வைவல் ரேட்டுக்கும் கம்மியாக இருக்கிறது என்ன காரணம்னா, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் வந்து அவங்க டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டேப்லெட் வந்து 45,000 50,000 விற்கிற பட்சத்தில் தே கேன் அஃபோர்டு ஒரு 2 வருஷத்துக்கு பண்ண முடியுது. அதுக்கு மேலே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க இல்லையா. அதனால தான் இந்த காஸ்ட்டையும் சர்வைவல் ரேட்டையும் பற்றி அவங்க கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பேக்ட் ஆன் தி சர்வைவல் ரேட். தி கேட்டோஸ்ட்ராஃபிக் ட்ரீட்மெண்ட் cost has seriously impacted survival rates in developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த சர்வைவல் ரேட்ஸ் வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆகுது. எதனால் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட் அதிகமாக இருக்க காரணத்தினால. இப்போது இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு 5 years சர்வைவல் ரேட் நம்ம இந்தியாலையும் சவுத் ஆஃப்ரிக்காலையும் பார்த்தீங்க அப்படின்னா 65% and 45% ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் ஹை இன்கம் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் 5 year சர்வைவல் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அதிக இன்கம் வருது. ஸோ அந்த அதிக இன்கம் வச்சு இந்த கேன்சர் ட்ரக் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ரிப்போர்ட்டில் கேன்சர் மெடிசன்ஸோட அந்த ப்ரைஸிங் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தி காஸ்ட் ஆஃப் அ கோர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் இயர்லி ஸ்டேஜ் HER2, அதாவது ஹியூமன் எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் ரிசெப்டர் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சரில் அமௌண்ட் நம்ம இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தவங்க அதுக்கு அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 years ஆஃப் ஆவரேஜ் ஆனுவல் வேஜஸ் வந்து தேவைப்படுது. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1.7 years ஆனுவல் ஆவரேஜ் வேஜ் இருந்தாலே போதும், தே கேன் அஃபோர்ட் ஃபார் தட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ தெரப்பி அண்ட் மற்ற சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் நடக்கும் இல்லையா. சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் காஸ்ட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் CDK சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் கான்ஸ்டியூட் a மேஜர் தெராபிட்டிக் டூல். இந்த பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து எந்த கேன்சர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் விஷயம். த மேஜர் தெராபிட்டிக் டூல் எஸ்பெஷலி ஃபார் த மெட்டாஸ்டாட்டிக் பிரெஸ்ட் கேன்சர். இதில் வந்து 3 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ரிபோசிக்ளிப், பேப்லோசிக்ளிப் அண்ட் தென் அபிமேசிக்ளிப். ஸோ இந்த மாதிரி 3 ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் செல்ஸ் உடம்புல வந்து பரவுறதை ஸ்லோ பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ட்ரக்ஸ்க்கெலாம் அஃபோர்ட் பண்ணணும்னா 48,000 95,000 வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 lakh தொடுற அளவுக்கு இருக்குது. 48,000 95,000 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணலாமே. இப்போ இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து தயாரித்தோம், ஏன் இந்த கேன்சர் ட்ரக்ஸ் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ் கிட்டே இருக்குது. பேட்டன்ட் ரைட்ஸ் ஓவர் அ மெடிசன் லாஸ்ட் அன்டில் the expiry of its patent term, after which generic competition leads to a reduction in its price. இனிஷியலாக வந்து அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நிறையா பேர் வந்து அதை ஜெனரிக் நேமில் தயாரித்து வெளியிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதன் மூலியமாக அந்த பர்டிகுலர் ட்ரக்னுடைய காஸ்ட் வந்து கம்மியாயிடும், பிகாஸ் சப்ளை அதிகமாகிற காரணத்தினால. However, in the case of several non-communicable diseases including cancer, the situation could be quite different. ஆனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இல்லையா, இப்போ கேன்சரோ இல்லை மற்ற டிசீஸஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இயர்லியர் எக்ஸ்பிரஷன் வந்து வராது. எதனால் அப்படின்னா, இந்த ஜெனரிக் ப்ரொடியூசர் வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடும் இல்லையா. ஃபஸ்ட் வந்து நம்ம ட்ரக்ஸு, ஸோ ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து வரத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டாண்டர்ட் தெரப்பீஸ் கொண்டு வந்துடுறாங்க. அதன் மூலியமாக ட்ரக்ஸ் வந்து அந்த தெரப்பீஸில் ரீப்ளேஸ் பண்ணிடுது. அந்த ஒரு காரணம் இருக்குது. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் தி ஃபார்மக்யூட்டிக்கல் பேட்டர்ன்ஸ், த லீடிங் ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஆஃபன்
innovations involving oral medicines, evergreening of patents, thus extending their monopoly rights over the medicines. இப்போ வந்து பேட்டன்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. பட் ஒரு சில மேஜர் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, லீடிங் ஃபிரம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எவர்கிரீனிங் ஆஃப் த பேட்டன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைம் முடிய போகிற நேரத்தில் மறுபடியும் வந்து அதுக்கான பேட்டன் ரைட்டை வந்து அவங்களே முன்னாடி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அவங்க வந்து மோனோபோலைஸ்டாக இருப்பாங்க அந்த பர்டிகுலர் மெடிசனை பொறுத்தவரையிலும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த 3 breast கேன்சர் மெடிசன்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து பேட்டன் ப்ரொடெக்ஷன் கீழே இருக்குது. ஸோ பேட்டன் ப்ரொடெக்ஷன் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ்னால அந்த பர்டிகுலர் மெடிசன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ரைட் ஹோல்டர்ஸ். இப்போது ஃபாரினில் வந்து ஏபிசிங்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து பேட்டன் ரைட் இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா வி ஷுட் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் தெம். அவங்ககிட்ட இந்த பெர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் நம்மளால் இந்தியாவில் அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவங்க நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து இந்த ரைட்ஸை கொடுக்க வந்து தவிர்ப்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி போயிடும் இல்லையா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 3 மெடிசன்ஸ்க்கான பேட்டன் ரைட்ஸ் கீழே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து யார் என்ன, பைசரோடைய பேட்டன் ரைட் வந்து இந்த பேப்லோசிக்லிப் 3 ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் தி ட்ரக் பேப்லோசிக்லிப் வந்து 2023 வரைக்கும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ரிபோசிக்லிப் அண்ட் லில்லி ரைட்ஸ் on abemaciclib would expire between 2027 and 2029. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2029 வரைக்குமே இந்த ஹை ப்ரைஸஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா நம்ம இதோடைய காஸ்ட் வந்து குறைக்க வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் வந்து எதனால் இப்படி ட்ரக்ஸினுடைய அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஹெல்த் எஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் வரும் இல்லையா, அந்த ரைட் டு லைஃபுக்கு கீழே ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிறது வருது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேன்சர் ட்ரக்ஸ் வந்து அஃபோர்டபுளாக நம்ம கொடுக்கணும். ஸோ கேன்சர் ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கணும். ரேர் கேசஸ் தவிர, பிகாஸ் எல்லா ட்ரக்ஸுமே அந்த அஃபோர்டபுளாக கொடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி அந்த ரேர் டிசீஸ்க்கான மெடிக்கேஷன் கொடுத்தாகிறனால ஜென்ரலிஸ்டிக்காக பயன்படக்கூடிய நிறைய ட்ரக்ஸ்க்கு வந்து காஸ்ட் கம்மியாகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பேட்டன் ரைட்ஸ்னால தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்து இது மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுலேருந்து வெளியே வரணும், நம்ம வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுக்குறோம்னா கவர்மெண்ட் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆப்வியஸ் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைசன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. டு அத்தாரைஸ் இந்தியன் கம்பெனிஸ் டு டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் ஹை ப்ரைஸ்ட் கேன்சர் மெடிசன்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் மென்ஷன்ட் above by granting the compulsory licenses in keeping with section 84 and 92 of the patent acts. ஸோ இந்த பேட்டன்ட் ஆக்ட் கீழே இருக்க செக்ஷன் 84 and 92 படி நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த கம்பல்சரி லைசன்சஸ் கொடுக்குறது மூலமா we can manufacture the drugs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேன் இன்வோக் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 100. இந்த செக்ஷன் 100ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் கேன் எம்பவர் இட் டு அத்தாரைஸ் எனி என்டிட்டி டு யூஸ் எ பேட்டன்ட் இன்வென்ஷன் வித்தவுட் தி அத்தாரைசேஷன் ஆஃப் தி பேட்டன்ட் ஹோல்டர். ஸோ பேட்டன்ட் ஹோல்டருடைய அத்தாரைசேஷன் இல்லாமையே ஒரு என்டிட்டிக்கு நம்ம அந்த பேட்டன்ட் இன்வென்ஷனை பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடுக்கலாம். இதுதான் வந்து செக்ஷன் 100ல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எந்த கம்பெனியுமே வந்து இந்த கம்பல்சரி லைசன்சஸ் வேணாம், அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வி கேன் இன்வோக் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து 2 மோஸ்ட் ஆப்வியஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த கேன்சர் ட்ரக்ஸ்க்கான ப்ரைஸை குறைக்கணும் அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎல்ஸ் இருக்குல்ல, கம்பல்சரி லைசன்சஸ் ஓவர் ரைட் பேட்டன்ட் ரைட்ஸ் enabling the domestic companies to manufacture generic alternatives when the prices of patented medicines are high. ஸோ இந்த கம்பல்சரி லைசன்ஸ் வந்து பேட்டன்ட் ரைட்ஸை ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலயமா டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து ஜெனரிக் ஆல்டர்னேட்டிவ்ஸை கொடுக்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்து அவங்க தயாரிக்கலாம். In the recently concluded WTO ministerial conference, there was an agreement that the compulsory licenses can be used for increasing the domestic production of COVID-19 vaccines and medicines by developing countries. So WTO-னுடைய recent ministerial conference-ல என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த COVID-19னால வேக்சின்ஸ் தட்டுப்பாடு வரும், அந்த நிறைய பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, அதனால் அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து கம்பல்சரி லைசன்ஸை அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கேன்சர் ட்ரக்ஸ் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை வந்து நம்ம அஃபோர்டபுளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட அஃபோர்டபிலிட்டி என்ன மாதிரி இருக்குது, ஸோ லைக் டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன மாதிரி இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, அதோட சர்வைவல் ரேட்டு வென் கம்பேர்ட் டு தி டெவலப்டு நேஷன்ஸ், டெவலப்பிங் நேஷன்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்தோம் இன் கம்பேரிசன் டு யூஎஸ்ஏ. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, முக்கியமாக அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூஸில் 2 பாயிண்ட் பார்த்துருந்தோம். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம இந்தியாவில் வந்து அஃபோர்டபுளான கேன்சர் ட்ரக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் தி சொல்யூஷன்ஸ், அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் என்பிஏ. ஸோ இது வந்து ஒரு நான் பர்ஃபார்மிங் அசட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க.
எஜுகேஷன் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த எஜுகேஷன் லோன் வந்து ஏகப்பட்ட இது என்பிஏயாக மாறிடுச்சு, நான் பர்ஃபார்மிங் ஆசெட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. இப்போ படிக்கும் போது வந்து ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ படித்து முடிச்சுட்டு அவங்க ஜாப்க்கு போனால் தானே ஹி ஆர் ஷீ கேன் பே தி இன்ட்ரெஸ்ட் இந்த பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ வந்து அவங்களுக்கு ஜாபே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து அவங்களால இந்த எஜுகேஷன் லோனில் கட்ட முடியும். ஸோ அதனால தான் வந்து நிறைய எஜுகேஷன் லோன்ஸ் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா ஒரு தடவை ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு போத் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க. இப்போ வந்து இன்றைக்கி இது ஒரு ஜனவரி மாதம் வந்து தராங்க, அதுக்கப்புறம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஆர் பிரின்சிபல் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தர் வந்து 90 டேஸ்க்கு மேலே ஓவர் டியூவாகவே இருக்குது, அதை 3 மாதமாக அந்த கட்டவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் லோனார் வந்து என்பிஏவாக இருக்குது, 90 டேஸ் கிட்ட வந்து கட்டாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லெஸ் தென் 1 இயர் 12 மாதத்துக்கிட்ட வந்து ஓவர் டியூவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் பி கால்ட் அ சப்ஸ்டாண்டர்ட் அசெட். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 இயர்ஸ் கிட்ட வந்து அவங்க கட்டாமல் வச்சுருக்காங்க, ஓவர்டியூவில் இருக்குது அப்படின்னா அது வந்து டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவுட்ஃபுல் அசெட் வந்து நம்ம 2 டைப்ஸாக சொல்லலாம். ஒன்று வந்து 2 இயர்ஸ் ஒரு அசெட் என்பிஏவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் பி கால்ட் அஸ் டவுட்ஃபுல் அசெட், ஆர் எல்ஸ் மோர் தென் 1 இயர் சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படி இருக்குனாலும் இட் வில் பி கால்ட் அஸ் டவுட்ஃபுல் அசெட். இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் இந்த ஓவர்டியூவில் இருக்கிறது. 90 டேஸ் வந்து என்பிஏ, லெஸ் தென் 1 இயராக இருந்தால் அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் சொல்லுவாங்க. 2 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் டவுட்ஃபுல் அசெட். ஸோ இது சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், பிகாஸ் என்பிஏ பற்றி பார்க்குறோம் இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். Around 8% of all the education loans disbursed by 12 public sector banks where repayments have started have turned into non-performing assets. 12 பேங்க்கால் கொடுக்கப்பட்ட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னால் கொடுக்கப்பட்ட 8% ஆஃப் த எஜுகேஷன் லோன்ஸில் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லெவல் ஆஃப் என்பிஏ இஸ் ஹையர் தென் தி ஓவரால் என்பிஎஸ் இன் தி பேங்கிங் சிஸ்டம். இப்போது லோன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயத்துக்காக லோன் வாங்கிட்டு இருப்பாங்க. மற்ற என்பிஎஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எஜுகேஷன் லோன் மூலமாக வரக்கூடிய என்பிஎஸ் வந்து ஹையராக இருக்குது பேங்கிங் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Worse still is the revelation that a bulk of the defaults in the education loan portfolio of banks comprises low value education loan, that is loan up to 7.5 lakhs. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எஜுகேஷன் லோன் வந்து லோ வேல்யூ எஜுகேஷன் லோனாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 7 லேக்கு கீழே தான் வந்து அவங்க லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. If one takes into consideration just 4 PSBs, State Bank of India, Canara Bank, Union Bank of India and Indian Overseas Bank, இந்த பேங்க்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 65% ஆஃப் த டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து பிஎஸ்பிஸ் கிட்ட வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபால்ட் ரேட் ஃபார் எஜுகேஷன் லோன் டு தி ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 0.45%, அண்ட் தென் ஓவரால் ஆவரேஜ் டிஃபால்ட் ரேட் வந்து மோர் தென் 10 times இருக்குது, தட் இஸ் 4.7%. இதான் வந்து எஜுகேஷன் லோன் மூலமாக வந்து என்பிஏனுடைய ஸ்டேட்டஸாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அடிக்குவேட் ஜாப்ஸ் ஆர் அட் எனி ரேட் வெல் பேயிங் ஜாப்ஸ். ஸோ வந்து அவங்க பேபேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறைய பேர் கிடைக்கப்படல, பிகாஸ் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப்ஸ் கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த என்பிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ஓவர்டியூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ என்பிஏ வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அல்டிமேட்லி என்னென்னா நம்ம ஜென்ரல் பப்ளிக் கிட்ட வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்பிஏ அதிகமாகிறதுக்கும் டேக்ஸ் நம்ம அதிகமாக கட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ பேங்க்கில் வந்து என்பிஏ அதிகமாகிடுச்சு அப்படின்னா பேங்க்கில் பண பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என்ன கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக விற்கிறது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அமௌண்ட் எக்ஸஸாக போகும். ஸோ அங்கேருந்து பேங்க்ஸ்க்கு அந்த அமௌண்ட் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி ரொட்டேஷனுங்கிறது ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ஃபோர்ஸிங் பேங்க்ஸ் டு டிஸ்பர்ஸ் மோர் லோன்ஸ் வில் ஒன்லி ரிசல்ட் இன் ஹையர் என்பிஎஸ் விச் இன் டர்ன் வில் ரெக்வயர் மோர் டாக்ஸஸ் ஃப்ரம் தி ஜென்ரல் பப்ளிக். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட் என்னென்ன, அதோட எக்ஸ்டென்ஷன் லைக் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னா என்ன, அந்த டவுட்ஃபுல் அசெட்னா வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இந்த என்பிஏ வந்து எஜுகேஷன் லோனில் அதிகமாக இருக்குது when compared to அதர் என்பிஏ in the பேங்கிங் சிஸ்டம். அதுக்கு என்னென்ன ரீசன்ஸாக இருக்குது? முக்கியமாக வந்து அடிக்குவேட் ஜாப்ஸ் இல்லாத காரணத்தினால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால பே பேக் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் BF7 சப் வேரியண்ட் இன் இந்தியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைனா, சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் யூஎஸில் வந்து கோவிட் அதிகமாக பரவிட்டுருக்கு. அது என்ன வேரியண்ட்னா BF7 சப் வேரியண்ட் தான். இப்போ இந்தியாவிலே வந்து 2-3 கேசஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட் வந்து ஒரு 5 கேசஸ் கிட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த BF7 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைலி டிரான்ஸ்மிசபிள், ஸோ வேகமாக பரவக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் அ 4.4% 4-fold ஹையர் நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் தென் தி ஒரிஜினல் D614G வேரியண்ட். இப்போ இந்த ஹையர் நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வேக்சின் போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து அந்த ஆன்டிபாடிஸில் வந்து ஆன்டிஜனை கொல்லணும் இல்லையா, அந்த கொல்லக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த BF7 வேரியண்ட்டு நம்மளால் சீக்கிரமாக அந்த ஆன்டிபாடிஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வென் கம்பேர்ட் டு தி ஒரிஜினல் ஊஹான் வைரஸ். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்து போட்டிருந்தாலுமே அந்த ஆன்டிபாடிஸ்னால வந்து இந்த ஆன்டிஜென்ஸை சீக்கிரமாக டெஸ்ட்ராய் பண்ண முடியாமல் இருக்குது, இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன், இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த வேரியன்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. is a higher likelihood of the variant spreading in a population and replacing the other variants. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இந்த கோவிடில் இருக்குது, லைக் BA1 BA2 அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த BF7 சப் வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மற்ற எல்லா வேரியன்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான வேரியண்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிட் கேசஸில் அதிகமாக எந்த ரீகாமினன்ட் வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீகாமினன்ட் வேரியன்ட் கால்ட் XBB is currently the most common variant in India, accounting for 65% of all the cases in November. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேரியண்ட் எது ரொம்ப அதிகமாக இருக்குது, மேஜராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா XBBங்கிற வேரியண்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், காஷ்மீரி செலிப்ரேட் வித் பேரண்ட்ஸ் டு பீட் ஃப்ரீசிங் 40 days ஆஃப் சில்லாய் காலன். இப்போ இந்த சில்லாய் காலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ஸ் ஸ்பெல் ஆஃப் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் டைம்லேருந்து ஒரு 40 நாளைக்கு ரொம்பவே அதிகமான குளிர் அப்படிங்கிறது இருக்கும். பிலோ 0 degree Celsius வந்து அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த ஆரம்பிக்கிறது செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள் தான் ஃபேரன் டே. ஸோ இந்த ஃபேரன் டேயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ட்ரெடிஷ்னல் கிளாத் இருக்கு இல்லையா, டு பாப்புலரைஸ் தி லூஸ் அண்ட் லாங் woolen gown worn to fight the biting cold as the minimum temperature hovers below 0 degree Celsius here. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டு இந்த பிகினிங் டேக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. Palm Leaf Manuscript Museum with audio visual technology opens window to little known history. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் மியூசியம் வந்து திறக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி திறந்து வந்துருப்பாங்க வித் மாடர்ன் ஆடியோ விஷுவல் டெக்னாலஜி அட் தி ரினோவேட்டட் சென்ட்ரல் ஆர்ச்சிவ்ஸ் ஃபோர்ட். ஸோ சென்ட்ரல் ஆர்ச்சிவ் ஃபோர்ட்டில் வந்து பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித் தி மாடர்ன் ஆடியோ விஷுவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய காலங்களை சேர்ந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய செக்ஷன்ஸ் வந்து வித் இந்த மியூசியம் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டிங் அந்த ஃபஸ்ட் கேலரியில் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரைட்டிங் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு. History of writing is an introduction to the evolution of writing, particularly in Kerala, and introduces visitors to the Marayur cave paintings and engravings and the stamps and seals used in Harappa through their replicas. So, ரைட்டிங் வந்து எப்படி பர்டிகுலராக எவால்வ் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த மறையூர் கேவ் பெயிண்டிங்ஸ் அண்ட் என்கிரேவிங்ஸ் ஸ்டாம்ப்ஸ் அது எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தெர் ஆர் 2 key lessons that can be derived from the Chinese experience. இப்போ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் ஏகப்பட்ட இடங்களில் போயிட்டுருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனையும் இருந்துச்சு. அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம சைனா கிட்டே வந்து முக்கியமாக 2 விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து லாக்டவுன். ஸோ லாக்டவுன் போடுறதுனால நம்மளால் இந்த COVID-19 பரவுறதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் திங், வேக்சின்ஸ்னால மட்டும்தான் நம்மளால் பாசிபிளான டிஃபென்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த 2 லெசன்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சைனீஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோவிஷீல்டு யூஸ் பண்ணுறோம், அந்த கோவேக்சின் யூஸ் பண்ணுறோம். சைனா வந்து எந்த வேக்சின் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட ஹோம் க்ரோன் வேக்சின்ஸ். ஸோ அவங்க கண்ட்ரிலே தயாரிக்கப்பட்ட கொரோனா வேக் அண்ட் சீனோஃபார்ம் வேக்சின்ஸ் தான் அவங்க அதில் ரிலை பண்ணி தான் இருக்காங்க. The biggest lesson for India is to not only establish the prevalent coronavirus variants, but also whether the administered vaccines continue to be efficacious. இப்போ என்னென்னா, இந்த வெவ்வேறு வேரியன்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டுருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம இந்த வேக்சின்ஸில் வந்து கண்டினியூ எஃபிகேஷியஸாக இருக்கா, பிகாஸ் வெவ்வேறு வேரியண்ட் வரப்போ அந்த வேக்சின்ஸ் வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட் வேக்சின்ஸுமே வந்து எஃபிகேஷியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சாட் ஜிபிடி. ஸோ நம்ம சாட் ஜிபிடி பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இது வந்து ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் மாடல். நம்ம ஹியூமன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க அது வந்து நிறைய வேலைகளும் சரி, லைக் ரைட்டிங் போயம் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஏஐ டூல் பண்ணோம். நம்ம சாட் ஜிபிடி பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுடைய ப்ராடக்ட் லாம்டா. ஸோ லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன். இதுவும் வந்து சாட் ஜிபிடி மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி தான். அண்ட் அதர் சஃபஸ்டிகேட்டட் ப்ராடக்ட்ஸ் DALL-E that can create image from the verbal descriptions. இது எல்லாமே வந்து நம்ம நிறைய இந்த
கமாண்ட்ஸ் கொடுக்க நிறைய ஒர்க்கை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல். நம்ம வந்து ஏதோ ரைட் போயம்ஸ் எழுத சொல்கிறது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ண சொல்கிறது, எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கெல்லாம் இது பண்ணி முடிச்சிடும். ஸோ அதே மாதிரி 2021 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஆஃப் இஸ்ரேலி சயின்டிஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் வந்து ராமானுஜம் மெஷின். ஸோ இந்த ராமானுஜம் மெஷின் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேத்தமெட்டிக்கல் கன்ஜெக்ஷர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கன்ஜெக்ஷர்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் வித்தவுட் ப்ரூஃப். இந்த கன்ஜெக்ஷன் வந்ததுக்கப்புறம் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம், இல்லை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பேர் வந்து ராமானுஜம் மிஷின் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீனிவாச ராமானுஜம் இருக்கார் இல்லையா, ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் சச் கன்ஜெக்ஷர்ஸ். அதனால தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருந்ததை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சாட் ஜிபிடி, லாம்டா இது எல்லாமே லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ராமானுஜம் மிஷின் அப்படிங்கிறது எது கிரியேட் பண்ணால் மேத்தமெட்டிக்கல் கன்ஜெக்ஷர்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். Next, the Patriot will be the most advanced surface-to-air missile system the West has provided to Ukraine to help repel Russian aerial attacks. இப்போ இந்த பேட்ரியாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து நம்ம உக்ரைன் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். பிகாஸ் ரஷ்யாவை எதிர்த்தவங்க போராடணும் இல்லையா, டேரெக்டாக வந்து யூஎஸ் இல்லை, பட் அவங்களுக்கு தேவையான இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரியாட் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இது வந்து யூஎஸோடது, இவங்க உக்ரைனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Next, DGTR proposes anti-dumping levy on Indonesian viscose fiber. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து நம்ம விஸ்கோஸ் ஸ்டேபிள் ஃபைபரில் கொடுக்கணும், போடணும். இந்தோனேஷியாவிலேருந்து நம்ம இந்த விஸ்கோஸ் ஸ்டேபிள் ஃபைபர் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதன் மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டிங்கிறத போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டி டம்பிங் டியூட்டி எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் எடுத்துக்கோங்க. டாய் வந்து இப்போ நம்ம சைனாவில் வந்து அதிகமான டாய்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கோம். அங்கேருந்து ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்த்துருப்போம்ல, மேட் இன் சைனான்னு இருக்கோம். இப்போ ஏங்கிற டாய் வந்து சைனாலேருந்து வருது. இப்போ இன்னொரு பி டாய் வந்து அதே டாய் தான், பட் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுது. இப்போ சைனாலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த டாயினுடைய காஸ்ட் வந்து அரௌண்ட் 50 rupees இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவில் விற்கக்கூடியது அரௌண்ட் 60 or 65 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து எதை வாங்குவாங்க, எது விலை கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்குவாங்க. ஸோ 50 rupees இருக்கக்கூடிய அந்த பொருளை தான் வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் இருக்குது. ஸோ அது ஒன் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இம்போர்ட் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறையும். அவங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கண்ட்ரி மேலே டிபெண்ட்டாக ஆகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ரெவன்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் செல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஏகப்பட்ட டொமஸ்டிக் செல்லர்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து போடுவாங்க இந்த இம்போர்ட்டட் குட்ஸில். Anti-dumping duty is the amount of tax or duty that is imposed on the import of products or services when the imports are priced by foreign sellers lower than the price that those products or services which will fetch in the open market of the domestic country of those foreign sellers. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் அண்ட் கம்பேர்ட் டு தி டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பேர் வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இம்போர்ட் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அதை இம்போர்ட்டட் குட்ஸ் மேலே நம்ம விதிக்கிறோம். நெக்ஸ்ட், நமக்கு வரக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்டு அதுலேருந்து வரக்கூடிய ரெமிட்டன்ஸ் பற்றி தான் இந்த மிஸ்லினியஸில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.8% ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 0.8% வந்து எவ்வளோ ஜிடிபியை ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா 8% கிட்ட அவங்க ஜிடிபியை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெமிட்டன்ஸஸ் இருக்கு இல்லையா, நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய ரெமிட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிருக்கு. முக்கியமாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அன்ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு லேபர் இருக்கனால தான் ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸாக இருந்தவங்க லைக் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே அதை விட ஸ்கில்டு லேபர்ஸ், ஸோ யூஎஸில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமான காரணத்தினால வி ஆர் கெட்டிங் மோர் ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. By remittances from our overseas population of less than 2% of our resident population crossing $100 billion last year. நம்ம பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 2% கம்மியானவங்க தான் ஓவர்சீஸில் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு ரெமிட்டன்ஸ் மட்டுமே $100 billion இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A World Bank report suggests that the qualitative shift during the previous 5 years from low-skilled informal employment in Gulf countries to the high-skilled formal jobs in the higher-income countries. ஸோ லோ ஸ்கில்டு ஒர்க்லேருந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஹை ஸ்கில்டு ஒர்க்கு நம்ம யூஎஸ் அந்த மாதிரி ரீஜனுக்கு போன காரணத்தினால ரெமிட்டன்ஸ் வந்து அதிகமாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி யூஎஸ் ரீப்ளேஸ்ட் தி UAE as the single biggest source country with 23% of remittances. ஸோ யூஎஸ் வந்து UAE ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு வித் தி சிங்கிள் பிக்கஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு. Global experience suggests where governments spend money
அண்ட் ஹவு தி ஸ்பெண்டிங் இஸ் ஃபினான்ஸ்ட் மேட்டர்ஸ் மோர் தென் ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட். இப்போ குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எந்த செக்டரில் அதிகமான பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த பணத்தை வந்து எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தென் ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட். ஸோ எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த செக்டரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதிர் மெசேஜை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பியூக்யூஸ். தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.